வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. லேடி 15 வருஷமா ஒர்க் பண்ற லேடி வந்து கிட்டத்தட்ட 40 கிலோ சில்வர் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. சொன்னாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, வேல்மாறல் படிக்கிறீங்களா நீங்க எங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களுக்காக வந்து அங்க நின்று வேல்மாறல் படிச்சேன். அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொன்னார், இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ணிட்டோம் மேடம், கம்ப்ளீட்டா அந்த 40 கிலோ வெள்ளியும் ரெக்கவர் பண்ணிட்டோம். ஸோ வேல்மாறல் எழுதினவர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அவருடைய பக்தியை வந்து காமிச்சிருக்காரு. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். ஸோ நீங்கள் என்ன மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த வேல்மாறலை படித்தாலும் இட் கிவ்ஸ் யூ. என்னோட கசின் வீட்டில் ரொம்ப பக்தை அவங்க. ஸோ அவங்களோட அந்த படத்துலேருந்து வந்து விபூதி கொட்டிக்கிட்டே இருக்கும். சும்மாவே இந்த படம் இருக்குன்னா இந்த படத்துலேருந்து அப்படியே விபூதி கொட்டிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஸ்மெல் வேற, ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வேற இருக்கும் அந்த விபூதியில. நீங்க சொல்லும் போது கண்டிப்பா எனக்கு கூஸ்பம்ஸ் ஆகுது. பிகாஸ் நானும் சாய்பாபா ரொம்ப விரும்புவேன். இங்கே ஒரு டிவோஷனல் சிங்கர் அண்ட் முருகர் வந்து ரொம்ப பிடிக்கும், பெரியவா பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. அண்ட் இங்கே சாமி அறை, இப்போ இந்த பூஜை அறையில் பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் எவ்வளோ ஒரு 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 பெரியவா மேலே ஒரு பெரிய இது வச்சுருக்கீங்க. அண்ட் அவர் தானே மேம் பெரியவா? ஓகே, அவர் மகா பெரியவர் குரு ராகவேந்திரர் அண்ட் எஸ் மகா பெரியவர் ஆதிசங்கரர் அண்ட் மகா பெரியவரோட விக்கிரகமா? ஆமாம். இது வந்து வெள்ளியில் வந்து வேல். இது வந்து இதுக்கு ஒரு மெமரி இருக்கு. இது எப்படின்னா, கோயம்புத்தூர்ல ஒரு ராஜா சாரோட ஈவெண்ட்டுக்காக போயிருந்தோம். அப்போ சுரபி சில்வர்ஸ், அதாவது அப்போ காஸ்வான் சில்வர்ஸ்னு அவங்க தான் எங்களுக்கு ஒன் ஆஃப் தி பார்ட்னர் ஸ்பான்சர். அவங்க ஃபுல்லாக சில்வர் ஷாப்பு. அவங்க கடையில் என்ன ஆயிடுச்சு, ஒரு லேடி 15 வருஷமா ஒர்க் பண்ணுற லேடி வந்து நிறைய கிட்டத்தட்ட 40 கிலோ சில்வர் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. ஓகே, வரிசையாக டெய்லி அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து திருடிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவங்க கண்டுபிடிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, 40 கிலோ சில்வர் போயிருக்கேன்ற அந்த கூட இருந்து யாரோ செக்யூரிட்டி பார்த்துட்டு இவங்க மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவே, அப்புறம் அவங்கள கவனித்து பார்க்கும்போது அவங்க வந்து எல்லா பணமாக்கி விற்று பைக் வாங்கி கார் வாங்கி இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறம் தலைமறைவாயிட்டாங்க. அவங்க வந்து பயங்கர அப்செட்டாக இருந்தாங்க அந்த ஓனர்ஸ். ஸோ அப்போ அவங்க கடையில் இந்த ஷோ முடிஞ்சு எங்களுக்கு ஒரு சும்மா ஒரு சின்ன ட்ரீட்டுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அங்கே போயிருந்த போது வேல்மாறல் படித்தேன். கம்ப்ளீட்டாக அவங்க சொன்னாங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, வேல்மாறல் படிக்கிறீங்களா நீங்கள் எங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களுக்காக வந்து அங்கே நின்று வேல்மாறல் படித்தேன் கம்ப்ளீட்டாக. எல்லாரும் ரொம்ப, நான் எல்லாருக்கும் சொன்னேன், ஒரு விதமாக வந்து மனசை வச்சு நீங்கள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கள், என் கூட சேர்ந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வேல்மாறல் படித்தேன். சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, முடித்து மறுநாள் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொன்னார், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணிட்டோம் மேடம், கம்ப்ளீட்டாக அந்த 40 கிலோ வெள்ளியும் ரெக்கவர் பண்ணிட்டோம், அந்த யார் திருடினாங்களோ அவங்களையும் பிடிச்சி உள்ளே போட்டாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் சொன்னேன், எனக்கு ஒரு மாதிரி சிலிர்த்துருச்சு. ஸோ அப்போ வந்து அவர் வந்து வேல்மாறல் படித்து முடித்த உடனே அவர் வந்து ரொம்ப உருகி போய் இந்த வேலை வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணார் அன்னைக்கு. அதுக்கு மறுநாள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஸோ அது மாதிரி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஒரு பெரிய மெமரி இருக்குது. அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, மகத்துவமான ஒரு வேல். ஸோ வேல்மாறல் அப்படின்னா என்ன, என்ன மாதிரி சில பேருக்கு அப்படி நீங்கள், ஏன்னா அதெல்லாம் பழகி வந்தவங்க. ஸோ வேல்மாறல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 வந்து அது மந்திரம் மாதிரி. ரொம்ப பவர்ஃபுல் மந்திரம், ரொம்ப பவர்ஃபுல் மந்திரம். ஸோ எப்படின்னா, அது ரிப்பீட்டடாக சில ஸ்டான்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும், விச் மீன்ஸ் யூஆர் ரிப்பீட்டட்லி ஆஸ்கிங் காட் தோஸ். ஸோ அது வந்து அந்த ஸோ வேல்மாறல் எழுதினவர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அவருடைய பக்தியை வந்து காமிச்சிருக்காரு. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம். ஸோ நீங்கள் என்ன மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த வேல்மாறலை படித்தாலும் இட் கிவ்ஸ் யூ 3 folds 4 folds ஆஃப் வாட் யூ ஆஸ்க். ஸோ அந்த மாதிரி ஒரு
ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் அது. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்த குகன் வேலை அப்படிங்கிறது அப்படிதான் ஆரம்பிக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மனசில் ஏதாவது நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நினச்சிக்கிட்டு, இது ரொம்ப கஷ்டம், டங் ட்விஸ்டர், அது பயங்கரமான டங் ட்விஸ்டர். ஸோ பட் நீங்கள் உட்காந்து சின்சியராக நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக நத்திங் லைக் தட். இது எவ்வளோ நேரம் இருக்கும் மேம்? ஒரு 20 மினிட்ஸ் ஆன அந்த ஒரு ஃபுல் மந்திரத்தையும் படிச்சு முடிக்க 20 மினிட்ஸ் ஆகும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 12 வாட்டி பண்ண சொல்றாங்க, இல்ல 48 வாட்டி கூட படிக்க சொல்றாங்க. கந்த சஷ்டி கவசம் மாதிரி படிக்க சொல்றாங்க. உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க பண்ணலாம். படிச்சு ஒரு வாட்டி படிக்கிறதே பெரிய விஷயம். படிக்கலாம். ஒரு வாட்டி we can just start off with it. கண்டிப்பா. அப்படியே பார்க்கும்போது இவங்க என்ன, அன்னலக்ஷ்மி. ஆமா. ஓகே. இவங்க இது வந்து பிள்ளையார் அந்த ஆமை அந்த இது இதுக்காக வச்சிருக்கிறது, வாஸ்துக்காக. இது ராமர், சீதை. ஓகே. ஸோ சாய்பாபா இங்கே இருக்காரு. இதோ இருக்கார். சாய்பாபா இருக்கார். சாய்பாபா வந்து ரொம்ப பவர்ஃபுல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அதை வேண்டி ஆமா, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட கசின் வீட்டுல ரொம்ப பக்தை அவங்க. ஸோ அவங்களோட அந்த படத்துல இருந்து வந்து விபூதி கொட்டிக்கிட்டே இருக்கும். லிட்டரலா விபூதி ரெகுலரா கொட்டிக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு வாசனமும் வந்துகிட்டே இருக்கும். விபூதி மேல படத்துல இருந்து வந்துட்டே கொட்டிக்கிட்டே இருக்கும். விபூதி எதுவும் இல்லாமலே கொட்டுமா? ஆமா, சும்மாவே அந்த இந்த படம் இருக்குன்னா இந்த படத்துல இருந்து அப்படியே விபூதி கொட்டிக்கிட்டே இருக்கும். லிட்ரலா 24 hours கொட்டிக்கிட்டே இருக்கும். அது பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா ட்ராப் ஆயிட்டே இருக்கும். நம்மளுக்கு தெரியவே தெரியாது எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. ஆனா வருது. அது ஒரு ஸ்மெல் வேற, ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வேற இருக்கும் அந்த விபூதியில. அது நிஜமாவே சாய்பாபாவோட போட்டோல இருந்த சம் ஆல்மைட்டி பவர், சூப்பர் பவர் இஸ் தேர். நீங்க சொல்லும்போது கண்டிப்பா எனக்கு கூஸ்பம்ப்ஸ் ஆகுது. பிகாஸ் நானும் சாய்பாபா ரொம்ப விரும்புவேன். நைஸ். பெருமாள், நீங்க திருப்பதி வந்து அடிக்கடி போவேன்னு சொல்றீங்க. இது வந்து லக்ஷ்மி, மகாலட்சுமி. இவர் தன்வந்திரி அண்ட் முருகர். சிறுவாபுரி முருகர். ஆமா, சிறுவாபுரி முருகர். ஓகே, நைஸ். ஸோ நம்ம தமிழ் கடவுள்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு இதுக்குமே வந்து ஒருத்தரை வந்து நம்ம வணங்கிட்டு இருக்கோம். ஒரு செல்வமாக இருக்கட்டும் லக்ஷ்மி, படிப்பாக இருக்கட்டும் சரஸ்வதி, இல்லை ஒரு நல்ல ஒரு மெமரி பவர், ஒரு க்ரியேட்டிவ்னஸ்க்குனா பிரம்மா, அப்படிங்கிற மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் மற்ற எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா கடவுளும் ஒன்று தான். பக்திங்கிறது வந்து ஒரே மார்க்கம், ஒரே ஒரு ஒரு விதமான ஒரு விஷயம்தான். அது எல்லா கடவுளுக்கும் பொருந்தும். எல்லாருக்கும் அது ஒவ்வொருத்தர் எப்படி அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒருத்தரோடைய பிலீஃப் ஒரு மாதிரி. அதில் நம்ம தலையிடவும் முடியாது, அதை சந்தேகமும் பட முடியாது. நம்மளுக்கு அதுக்கு வந்து உரிமை இல்லை. ஸோ பக்திங்கிறது வந்து ஒரே விஷயம், எல்லா கடவுளுக்கும் உகந்த ஒரு விஷயம். ஸோ அதனால அது வந்து நம்மளுடைய போக்கில் நம்ம அதை போகிறது பெட்டர். நீங்கள் மற்றவங்க இவங்க அதை சொன்னாங்க, அவங்க இதை சொன்னாங்க, நான் இதை கேட்கணும், ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து சுவாமி கிட்ட இதை கேட்கணும், அதனால நான் வேண்டிக்கிறேன் அப்படிங்கிறது இல்லாமல், எந்த ஒரு அஜெண்டாவும் இல்லாமல் நீங்கள் போய் சரண்டர் ஆகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ கண்டிப்பாக அவர் செய்வார். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் கொலு அந்த மாதிரிலாம் வைப்பீங்களா? கொலு வச்சுட்டு இருந்தேன், அப்புறம் வைக்கிறது இல்லை. எனக்கு இப்போ வைப்ரேஷன் அது சரியாக வரலை. நிறைய பேர் கொலு வைக்கும்போது அது சரியாக வரல. ஸோ அவர் வந்து வெள்ளி விநாயகர். ஓகே, நைஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம்.